அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். நாம தொடர்ந்து கணிதம் வகுப்புகள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் பார்க்க போற கணக்குகளுக்கான வினா தொகுப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க கணக்குக்குள்ள போகலாம். 1/√9 - √8 -1/√8 - √7 பிளஸ் 1/√7 - √6 இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதை இரண்டு முறையில நாம அணுகலாம். √9 - √8 சரிங்களா? இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வினாவை இரண்டு முறையில அணுகலாம். சரியா? அந்த எளிமையான முறையை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். சரியா? ஒரு வினா தொகுப்பு இந்த மாதிரி கொடுத்துட்டு 9 8 இங்க முடியறது இங்க ஸ்டார்ட் ஆகணும். சரியா? 8 7 7 7 சரியா? 6 6 5 5 இந்த மாதிரி கொடுத்து இருந்தாங்க அப்படின்னா முதல்ல இருக்கிறதையும் ரூட் எடுத்துக்கோ, இரண்டாவது இருக்கிறதையும் ரூட் எடுத்துக்கோ. அதான் ஆன்சர். இங்க முதல்ல ரூட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை ரூட் எடுத்து வர்ற வேல்யூவும் இங்க வர ரூட் எடுத்து வர்ற வேல்யூவும் என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதை பண்ணிட்டு அதான் ஆன்சர். சரிங்களா? √9 கொடுத்துருக்காங்க பிளஸ் √4. சரிங்களா? 9 ரூட் எடுத்தா நமக்கு என்ன வரும்? 3. சரிங்களா? 4 ரூட் எடுத்தா என்ன வரும்? 2. அப்ப நமக்கு விட என்னது? 5 விடை. சார் என்ன சார் இவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிச்சு, இதுக்கு ப்ராப்பர் மெத்தட் ஏன்னா இருக்கா சார்? கண்டிப்பா ப்ராப்பர் மெத்தட் இருக்கு. என்னன்னா இங்க பாரு, 1/√9 - √8 இதுக்கு இதோட காஞ்சுகேட் எடுக்கணும். √9 + √8 /√9 + √8 காஞ்சுகேட் அப்படின்னா இதோட சிம்பிள் அப்படியே மாத்தி மல்டிபிள் பண்றதா. சரியா? நமக்கு தெரியும் a² - b² a + b a - b இந்த ஃபார்முலாவில் இருக்கா, அதை அப்படியே இங்க அப்ளை பண்ண வேண்டியதுதான். √9 - √9 + √8 √9² - √8². சரியா? ஸ்கொயருக்கு ரூட்டுக்கும் கேன்சல், ஸ்கொயருக்கு ரூட்டுக்கும் கேன்சல். அப்ப என்ன வரும் நமக்கு? √9 + √8 9 - 8 ஈக்குவல் டு √9 + √8/1 வரும். சரிங்களா? அப்ப நமக்கு வேல்யூ என்னது? √9 + √8. அப்ப என்ன வரும்? இங்க மைனஸ் இருக்கிறது பிளஸ்ல ஒரு வேல்யூ வருதுன்னு அர்த்தம். இதே போல சரிங்களா அனைத்துக்கும் வரும். எப்படி வரும்? √9 + √8 மைனஸ் உள்ள போயிடுமா? அப்போ மைனஸ் √8 + √7 பிளஸ் √5 √5 எங்க பாரு, -√8 -√8 √7 √7 √6 √6 √5 √5. அப்ப மீதி என்ன இருக்கு நமக்கு? √9 + √4 இதான் நமக்கு என்ன வருது? 3 + 2 = 5. சரியா? ஏன் சொல்றேன்னா ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோ. சரியா? இந்த மெத்தடை தெரிஞ்சுக்கோ, ஆனா இதை புடிச்சுக்கோ. சரியா? இதை நீ புடிச்சுக்கணும். எந்த மாதிரி இருக்கணும்? √9 √8 இங்க முடியறது இங்க தொடங்கணும். சரியா? அது எதுவா வேணா இருக்கலாம். √1 √2 √2 √3 இந்த மாதிரி கூட இருக்கலாம். என்ன நம்ம கான்செப்ட்? இங்க முடியறது இங்க தொடங்கணும். சரியா? அதை நீ புடிச்சுக்கோ. சரியா? x = 25 எனில் 5x² + 10x வகுத்தல் x + 2 மதிப்பானது. சரியா? என்ன கொடுத்திருக்காங்க? x = 25. சரியா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 5x² + 10x சரியா வகுத்தல் x + 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? இதுல காமனா என்ன வெளில எடுக்கலாம்? 5x வெளில எடுத்துடலாம். சரியா? 5x வெளில எடுத்துரு. 5x வெளில எடுத்தாச்சுப்பா. மீதி என்ன இருக்கும்? x² இந்த இடத்துல என்னவா இருக்கும்? x-வா இருக்கும். x² இந்த இடத்துல என்னவா இருக்கும்? x இருக்கும். உங்க 10x இருக்கு, 5x எடுத்துட்டோம். அப்ப என்ன வருங்க? 2 வரும். சரிங்களா? பை x + 2. சரியா? x + 2க்கு x + 2 கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்கு? 5 × x ன்னு இருக்கு. நம்ம x ஓட மதிப்பு என்ன கொடுத்திருக்காங்க? 25 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 5 × 25 5 25 எவ்வளவு? 125. சரியா? என்ன கொடுத்திருக்காங்க, எப்படி அப்ளை பண்றோம், அதான் ஆன்சர். சரியா? அடுத்து வேணா பாருங்க. -1/216 பவர் ஆஃப் -2/3 இன் மதிப்பு காண்க. -1/216. சரியா? மேல என்ன கொடுத்திருக்காங்க? -2/3. சரியா? நமக்கு தெரியும் பாருங்க. 1/3 னா என்ன அர்த்தம்? கியூப் ரூட் ஆஃப். சரியா? கியூப் ரூட் ஆஃப் -1/216 மேல -2. சரியா? -2 மேல கொண்டு போயிடலாமா? அதாவது இப்ப எப்படிப்பா? 1/x பா. இது எப்படி எழுதலாம்? x பவர் -1 அப்படி எழுதலாமா? இப்போ x பவர் -1 னா 1/x ன்னு எழுதலாம். அதே கான்செப்ட் தான் இங்க. சரி, இப்ப எப்படி எழுதலாம்? கியூப் ரூட் ஆஃப் 216 ஸ்கொயர். சரியா? மைனஸ். சரியா? 216 ஸ்கொயர். 216 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? -216 இன்ட்டு -216. சரியா? கியூப் ரூட் எடுக்கணும். எதோட கியூப் ரூட் வேல்யூ 216? 6. சரி, இதுல என்ன வரும்? இப்போ 6 × 6ன்னு வரும். சரியா? அப்ப நமக்கு விடை என்னது? 36. சரியா? இப்ப 216 வெளில எடுத்திருக்கேன்ப்பா, கியூப் ரூட் எடுத்திருக்கேன். அதாவது கியூப் ரூட் ஆஃப் 216 = 6. சரியா? கியூப் ரூட் எடுத்திருக்கேன். 6 × 6 × 6 6 6 36 மீதி 3 6 3 18 19 20 21 216.
சரியா? கியூப் ரூட் வேல்யூ மெமரி பண்ணிக்கணும். அதாவது கனமூலம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 15 வரைக்கும் நீங்க மெமரி பண்ணிக்கணும். சரிங்களா? 15 வரைக்கும் மெமரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சுருக்குகள்லாம் ரொம்ப எளிமையா நம்மளால போட முடியும். சரிங்களா? அடுத்து வேணா பாருங்க, 13 பவர் கியூப் பிளஸ் 7 பவர் கியூப் பை 169 பிளஸ் 49 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 20 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. சரியா? என்ன கொடுத்திருக்காங்க? 13 பவர் கியூப் பிளஸ் 7 கியூப் பை 169 பிளஸ் 49 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 20 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. சரியா? இதுல கொஞ்சம் வித்தியாசமா என்ன இருக்கு? கியூப் கியூப், அப்ப அதுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? 13 கியூப் என்ன தெரியலன்னா போட்டு பாரு. 13 இன்ட்டு 13. சரிங்களா? 13 இன்ட்டு 13 169 இன்ட்டு 13. சரிங்களா? 3 9 27க்கு 7 2 3 18 19 20 20க்கு 0 மீதி 2 3 5. சரிங்களா? 169 7 9 11க்கு 1 மீதி 1 2197. சரிங்களா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2197 பிளஸ் 7ஓட கியூப் வேல்யூ வந்து 343. 7ஓட கியூப் வேல்யூ வந்து 343. இங்க பாத்துக்கோ, 169 பிளஸ் 49 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 20. சரிங்களா? இப்ப கூட்டுற வேலை தான். இதை கூட்டு 169 49 கூட்டிக்கோ. ஏன் 9 9 18க்கு 8 மிச்சம் 1 10 11க்கு 1 மீதி 1 218 218. சரியா? மேல இதை கூட்டிக்கோ. 21 97 21 97 343. சரியா? 10க்கு 0 மிச்சம் 1 14க்கு 4 மிச்சம் 1 5 2. சரிங்களா? 2540. சரியா? இதை கவனிக்க வேண்டிய இடம். சரியா? 2540 பா. இது இந்த சைடு கொண்டு போகும். சரியா? இங்க வகுத்துல இருக்கிறது இங்க போகும்போது பெருக்கல் ஆயிடும். சரியா? எப்படி வரும்? இப்போ 20 இன்ட்டு, சரிங்களா, 20 இன்ட்டு 218. சரிங்களா? மைனஸ் எக்ஸ். சரிங்களா? இப்ப அடிங்க பார்ப்போம். 0க்கு 0 கேன்சல். சரியா? ஓர் 2 2 ஓர் 2 2 2 4 7 2 14. சரிங்களா? இப்ப என்ன இருக்கு? 127 ஈக்குவல் டு 218 மைனஸ் எக்ஸ். சரியா? எக்ஸ் இந்த சைடு கொண்டு வா, 127 அந்த சைடு கொண்டு போ. இங்க மைனஸ்ல இருக்கிறது இங்க வரும்போது பிளஸ் ஆயிடும், இங்க பிளஸ்ல இருக்கிறது அங்க போகும்போது மைனஸ் ஆயிடும். சரியா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 218 மைனஸ் 127. சரியா? மைனஸ் பண்ணிக்கோ. அப்போ 218ல 127 போச்சுன்னா எவ்வளவு? 1 பா. சரியா? 11ல 2 போச்சுன்னா எவ்வளவு? 8 1 9. அப்ப நமக்கான விடை என்னது? 91. சரிங்களா? அப்ப எக்ஸின் மதிப்பு என்னது? 91. சரியா? சுருக்குக பொறுத்தவரையில கொஞ்சம் பெருசா போற மாதிரி தான் தெரியும் ஆன்சர், ஆனா எளிமையா வந்துடும். சரி, அடுத்து வேணா பாருங்க. 561 இன்ட்டு 561 மைனஸ் 31 இன்ட்டு 31 பை 570 பை 530. சரியா? இப்போ 61 இன்ட்டு 561 மைனஸ் 31 இன்ட்டு 31 பை 530. சரியா? இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா முதல்ல யோசிக்கணும். சரியா? இந்த வேல்யூ நம்ம ஏன்னு எடுத்துக்கலாமா? இந்த வேல்யூ பின்னு எடுத்துக்கலாம். சரி, அதாவது a ஈக்குவல் டு 561 b ஈக்குவல் டு 31. சரி, அப்ப இங்க என்ன வரும்? a ஸ்கொயர், இங்க பாரு மைனஸ் b ஸ்கொயர். சரி, இது என்ன பாரு? 561ல 31 போயிடுச்சுன்னா 530. அப்ப கீழே என்ன இருக்கு நமக்கு? இப்போ a மைனஸ் b. சரியா? இந்த ஃபார்முலா பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுதா? என்ன தோணுது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a பிளஸ் b a மைனஸ் b. சரி, என்ன பண்ணிருக்காங்க? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை a மைனஸ் b கொண்டு வந்துறேன். a மைனஸ் b ஈக்குவல் டு a பிளஸ் b. இதான இந்த கான்செப்ட்ல தான் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம்? ஏவையும் பியும் கூட்ட போறோம். சரி, அப்ப a என்னது? 561, b என்னது? 31. கூட்டிக்கோ. 1க்கு 1 2 6 3 9 5. சரி, அப்ப நமக்கு ஆன்சர் என்னது? 592. 592 என்பது சரியான விடை. சரிங்களா? மிக மிக எளிமையானது தான். அதாவது கான்செப்ட் நீ புரிஞ்சுக்கணும். சரி, அவன் எது வேணா நீ கொடுத்துட்டோம். சரி, எது வேணா நீ கொடுத்துருக்கட்டும். சரி, அப்ப இந்த மாதிரி கணக்கு கொடுத்தா என்ன பண்ணணும்? அவங்க என்ன விஷயம் சொல்ல வராங்க? சரியா? ஏன்னு கொடுத்துருக்கலாம், இல்ல வேற மாதிரி கூட கொடுத்துருக்கலாம். சரியா? அப்ப இந்த கணக்கை பார்த்த உடனே இங்க என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்றத கவனி. சரியா? எடுத்துமே நம்ம என்ன பண்ணுவாங்க? இதை பெருக்கிட்டு இருப்பாங்க, இதை பெருக்குவாங்க, மைனஸ் பண்ணுவாங்க, வகுப்பாங்க, பெருசா ப்ராசஸ் போயிட்டு அப்பா அதுக்குள்ள அப்பாடான் ஆயிடும். சரியா? அடுத்த கணக்கு பாரு. a கியூப் பை a மைனஸ் b பிளஸ் b கியூப் பை b மைனஸ் a கொடுத்துருக்காங்க. சரியா? a கியூப் பை a மைனஸ் b பிளஸ் b கியூப் பை b மைனஸ் a கொடுத்துருக்காங்க. சரியா? இதை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது? ஏதோ ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த கான்செப்ட் உனக்கு தெரியுமான்னு பாரு. c பை a மைனஸ் b. சரியா? இது இந்த மாதிரி எழுதலாம். மைனஸ் c பை b மைனஸ் a எழுதலாம். அதாவது இங்க குறிய மாத்தி இருக்கிறது. சரியா? இந்த கான்செப்டை இங்க அப்ளை பண்ணி பார்ப்போம். a கியூப் பை a மைனஸ் b மைனஸ் b கியூப் பை a மைனஸ் b.
ஏன் சார்னா அடிமூல சம் வந்து அடுக்குகளை கூட்டிக்கலாம், அந்த கான்செப்ட் கொண்டு வரும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ a மைனஸ் பி மேல என்ன வரும், a கியூப் மைனஸ் பி கியூப். சரியா, இப்போ a கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா என்ன, a மைனஸ் பி a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ab, இதுதான் அதுக்கான ஃபார்முலா. சரியா, a கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் a மைனஸ் பி a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ab. சரி, இப்போ என்ன பண்ணிருக்காங்க, a மைனஸ் பி கீழே கொண்டு வந்துட்டாங்க, கீழே கொண்டு வந்துட்டாங்களா, a கியூப் மைனஸ் பி கியூப் பை a மைனஸ் பி, அப்போ இது கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ மீதிங் என்ன இருக்கும், a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ இதுதான் நமக்கான விடை. சரியா, இது மிக மிக முக்கியமான கணக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. டிஎன்பிஎஸ்சி தேர்வுல பொறுத்தவரையில இது பல முறை இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இங்க எக்ஸ் ஸ்கொயர் கேட்பாங்க, எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஒய் கியூப் பை ஒய் மைனஸ் எக்ஸ். சரி, இந்த மாதிரி எக்ஸ் ஒய் கூட கொடுப்பாங்க. சரியா, நல்லா கவனிச்சுக்கோ. சரிங்களா, 1 பை 1 2 3 பிளஸ் 1 பை 2 3 4 1 பை 3 1 பை 3 4 5 பிளஸ் 1 பை 4 5 6. சரியா, 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, இங்க இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா இங்க பாரு, பின்னாடி எல்லாம் டாட்டோ இன்ஃபினிட்டியோ இல்ல அப்படின்னா நீ நார்மல் மெத்தட்ல ஈக்குவல் பண்ணிடலாம். சரியா, 1 பை 2 3 6. சரியா, பிளஸ் 1 2 3 6 6 4 24 பிளஸ் 3 12 12 5 60. சரியா, பிளஸ் 4 5 20 20 60 120. சரியா, அப்போ 6 24 60 120 எல்சிஎம் எடுக்கலாம். சரியா, எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் நமக்கு, 120. சரியா, 6 கூட எதை மல்டிபிள் பண்ணா 120 வரும், 20 பிளஸ் 24 கூட எதை மல்டிபிள் பண்ணா 120 வரும், 5 பிளஸ் 60 கூட எதை மல்டிபிள் பண்ணா 120 வரும், 2 பிளஸ் 120னா 1 டைம் தான். சரியா, அப்ப மேல கூட்டு என்ன வரும் பாரு, 20 25 27 28. ஓ 28 பை 120 ரெண்டாவது அடிக்கலாமா, 14 2 28 62 120. சரியா, 7 2 14 32 60. அப்ப நமக்கான விடை என்னது, 7 பை 30 என்பது சரியான விடை. சரியா, சிம்பிள் பா. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கடைசியில பாரு டாட்டோ இன்ஃபினிட்டியோ எதுவும் இல்லை அப்படின்னா நீ நார்மல் மெத்தட்லயே இதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, கியூப் ரூட் ஆஃப். சரியா, கவனிக்கணும், கியூபா ஸ்கொயரானு கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் 121 பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் 61 பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் 26 பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் 1. சரியா, கவனிக்கணும், மைனஸ் 1 கியூப் எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் 1 பா, அப்போ மைனஸ் 27 வரும். சரியா, 27 கியூப் எடுத்தோம் அப்படின்னா 3. சரியா, அப்படிங்க வந்து 64 ஆயிடும். சரியா, 64 கியூப் எடுத்தா 4. சரிங்களா, அப்போ 121 நாளும் 125 ஆகும் மைனஸ். சரியா, 5ஓட கியூப் தான் 125. சரியா, இங்கதான்ப்பா நம்ம கவனிக்கணுமே. சரியா, இங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா மைனஸ் வருமா வராதா அப்படின்றதான். கியூப் ரூட் இங்க மைனஸ் இருந்து கியூப் ரூட் எடுத்தா மைனஸ் வரும். அப்ப நமக்கு ஆன்சர் என்னது, -5 என்பது சரியான விடை. சரியா, இங்க பாரு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளவு, மைனஸ். சரியா, தெளிவா இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, y மைனஸ் 1 பை y ஈக்குவல் டு 6 எனில் y கியூப் மைனஸ் 1 பை y கியூப் ஈக்குவல் டு என்ன. சரியா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. என்ன ஃபார்முலா, இங்க வந்துடணும். சரியா, இங்க மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா x கியூப் பிளஸ் 3x இதான்ப்பா. சரியா, மிக 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 முக்கியமானது இது. சரியா, பல முறை தேர்வுல கேட்டிருக்காங்க. சரியா, நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இங்க என்ன கேட்டிருக்காங்க, x கியூப் மைனஸ் 1 பை x கியூப். சரியா, இங்க என்ன வருது, இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா இங்க பிளஸ். சரியா, இது இங்க பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா இது மைனஸ். சரியா, x என்பது உங்களுக்கு கொடுத்துக்கிற வேல்யூ. சரியா, அப்ப என்ன வரும், 6ஓட கியூப் பிளஸ் 3 இன்ட்டு 6. 6ஓட கியூப் என்னது, 216. சரியா, 3 6 18 கூட்டிக்கோ, 216 18 234. சரிங்களா, மிக 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 முக்கியமான ஃபார்முலா இது. சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, y கியூப் மைனஸ் 1 பை y கியூப். கியூப் வந்து போச்சா, இங்க மைனஸ் இருக்கா, அப்ப பிளஸ் பண்ணலாம். சரியா, இங்க பிளஸ் வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணலாம். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த கொஸ்டின் பாரு, 1 பை x உடன் எதை கூட்டினால் அதன் மதிப்பு x என கிடைக்கும். மிக மிக முக்கியமான வினாப்பா. 1 பை x உடன் எதை கூட்டினால் x என கிடைக்கும். சரியா, அவங்க கொடுத்தது அப்படியே எழுதிட்டேன். 1 பை x உடன் எதை கூட்டினால் x என கிடைக்கும். சரியா, இப்ப நமக்கு இது தெரியாது, இது அந்தாண்ட கொண்டு போயிடலாம். சரியா, இது என்னன்னு தெரியல. அப்ப கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு x, இங்க பிளஸ்ல இருக்கிறதாங்க போகும்போது மைனஸ் ஆயிடும். அப்ப -1 பை x. சரியா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், பண்ணா என்ன வரும், x ஸ்கொயர் மைனஸ் 1 பை x கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா. அப்ப அந்த எண் என்னது, அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 1 பை x என்பதுதான் அந்த எண். சரிங்களா, அப்ப நமக்கான விடை என்னது, x ஸ்கொயர் மைனஸ் 1 பை x என்பது சரியான விடை. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், 2 பவர் x ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 32. சரி,
கியூப் ரூட் ஆஃப் 32. சரி, இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குன்னு பாரு, 2 பவர் x இருக்குல்ல, அப்போ இதை 2 பவருக்கு வர வை. சரிங்களா, இதை 2 பவருக்கு வர வைக்கணும். ஏன் சார் அப்படின்னா அங்க பாரு, a பவர் 5 ஈக்குவல் டு a பவர் x அப்படின்னா x ஈக்குவல் டு 5 அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா, இங்கேயும் இங்கேயும் சமமா இருந்துச்சுன்னா இதை நம்ம சமப்படுத்தலாம். சரிங்களா, அப்ப இந்த கான்செப்ட் இதை கொண்டு வரணும். சரிங்களா, 2 பவர் x. சரியா, முதல்ல கியூபை கொண்டு போயிடலாம். அப்ப 32 1/3. சரியா, 32 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 4 4 2 8 8 2 16 16 2 32. அப்ப என்ன எழுதலாம்? 2 பவர் 5 இப்போ 1/3. சரியா, இது என்ன பண்ணலாம்? 2 பவர் 5/3 எழுதலாம். சரிங்களா, இப்ப நமக்கு என்ன வந்துருச்சு? 2 பவர் x ஈக்குவல் டு 2 பவர் 5/3 வந்துருச்சு. சரிங்களா, இந்த கான்செப்ட் வந்துருச்சா? அப்ப என்ன பண்ணலாம்? x ஈக்குவல் டு 5/3 என்பது சரியான விடை. சிம்பிள். சரியா, இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2 பவர் எக்ஸா, அப்ப இது 2 பவர்ல வர வைக்கணும். 3 பவர் எக்ஸா, அப்ப 3 பவர்ல வர வைக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்த வினா பாருங்க. ரூட் ஆஃப் 2 பவர் n ஈக்குவல் டு 64. சரிங்களா, இது என்ன கான்செப்ட்ல இருக்கு? 2 பவர் வேல்யூ கான்செப்ட்ல இருக்கு. அப்ப இது 2 பவர் வேல்யூ கான்செப்ட்னு வர வைக்கணும். சரியா, இப்ப எப்படி எழுதலாம்? இதை 2 பவர் n/2 ன்னு எழுதலாம். உண்மைதானே? அதாவது ரூட்னா என்ன அர்த்தம்? 1/ன்னு அர்த்தம். சரியா, அப்போ 2 பவர் n/2 எழுதலாமா? இது 2 பவர் 6 எழுதலாம். சரிங்களா, 2 பவர் 6 வேல்யூ தான் என்னது? 64. எப்படி சொல்றேன்னா என்ன எப்படி சொல்றேன்னு தெரியலையா? இங்க பாருங்க, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 1 2 3 4 5 6 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 64. சரிங்களா, அப்ப 2 பவர் 6 எழுதலாமா? நமக்கு தெரியும் இங்கேயும் இங்கேயும் சமமா இருந்துச்சு அப்படின்னா n/2 ஈக்குவல் டு 6. சரிங்களா, நம்ம கேட்டுக்கிறது என்னோட வேல்யூ. அப்ப என்ன மட்டும் வச்சுக்கோ, இந்த வகுத்துல இருக்கிறது போகும்போது பெருக்கல் ஆயிடும். அப்ப n ஈக்குவல் டு 12 என்பது விடை. சரிங்களா, அடுத்த क्वेश्चन பாருங்களேன். x ஈக்குவல் டு 2.414 then x minus 1/x whole square இன் மதிப்பானது என்னன்னு கேக்குறாங்க. x ஈக்குவல் டு 2.414 எனில் x minus 1/x the whole square இன் மதிப்பு காண்க. சரிங்களா, இது ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. இங்க சப்ஸ்டிட் பண்ணி மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதாவது 2.414 minus 1/2.414. சரிங்களா, the whole square. சரியா, இதையும் மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா, மல்டிபிள் பண்ணும்போது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோ. 2 சம்திங் 2 சம்திங் 2 2 4 அப்ப 5 வரும். 5 சம்திங்ல வந்துருமா? சரி, அப்ப 5 சம்திங்னா 5 வச்சுக்கோ. பை 5 minus 1/2. சரியா, 5. சரிங்களா, 5ல 1 போச்சுன்னா 4. அப்ப 4/2 ஹோல் ஸ்கொயர். 4 2 2 2 2 4 அப்போ 2 ஸ்கொயர்னு வரும். ஆன்சர் வந்து 4. அதாவது இது கொஞ்சம் ஸ்பீடா போறது. இது என்ன பண்ணா 2.414 2.414 மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணி இந்த 1 கூட மைனஸ் பண்ணி 2.414 வகுக்கணும்ப்பா. கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோ. 2 புள்ளினா என்ன அர்த்தம்? இதோட தோராயமா 3, இதுவும் தோராயமா 3. சரிங்களா, அப்ப 2 2 மல்டிபிள் பண்ணிக்கோ 5. சரியா, ஏன்னா இந்த மதிப்பு என்ன கேக்குறாங்கன்னா தோராயமான வேல்யூ தான் நம்ம கேட்கறது. சரிங்களா, நமக்கான விடை என்னது? 4. சரிங்களா, அடுத்த क्वेश्चन பாருங்க. 3 ஸ்டார் ஆஃப் 3 ஸ்டார் மைனஸ் 1 இன் மதிப்பு காண்க. சரிங்களா, இது அடிக்கடி இந்த தேர்வுல இந்த வினா கேட்கிறாங்க. அதாவது இந்த வினா அப்படின்னா இந்த மாடல்ல. சரிங்களா, மிக முக்கியமானது கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த கண்டிஷன் எழுதிக்கணும். a ஸ்டார் b ஈக்குவல் டு ab பை a. அவங்க கொடுத்த கண்டிஷன் எடுத்து எழுதிக்கோ, ab பை a பிளஸ் b. சரிங்களா, அடுத்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க? 3 ஸ்டார் மைனஸ் 1. சரிங்களா, எப்பயுமே நமக்கு தெரியும் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத முடிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா, அப்ப இது a இது b, இது a பா இது b. சரிங்களா, இது அப்படியே இருக்கட்டும். a b அப்ப இன்னும் a உம் b யும் மல்டிபிள் பண்ணணும். அப்ப 3 × 1 -3 பை. சரிங்களா, என்ன பண்ணணும்? a உம் b யும் கூட்டணும். கூட்டினா என்ன வரும் பாரு? 2ன்னு வரும். கரெக்ட் தானே? இது 2 கூட்டினா என்ன வரும்? +2ன்னு வரும். சரிங்களா, அடுத்து பாரு, இப்போ என்ன இருக்குங்க? 3 ஸ்டார் -3/2 இருக்கு. சரிங்களா, இப்போ இது a இது b. சரிங்களா, இப்ப என்ன பண்ண போறோம்? 2 மல்டிபிள் பண்ணணும். எப்படி வரும்? 3 × -3/2. சரியா, பை இப்ப 2 என்ன பண்ணணும்? கூட்டணும். அப்ப என்ன வரும்? 3 பிளஸ் இங்க மைனஸ் இருக்கு. சரியா, 3/2. சரியா, இப்ப பாரு 3 9 -9/2. இங்க பாரு 2 3 6 6ல 3 போச்சுன்னா 3. அப்ப இங்க 3/2 வருமா? சரியா, பை 3/2. சரி, அப்ப மேல கொண்டு போ. என்ன இருக்கு? -9/2 × 2/3 எழுதலாம். சரியா, ஓ 2க்கு 2 கேன்சல். 1 3 3 3 9. அப்ப ஆன்சர் நமக்கு என்னது? -3 என்பது சரியான விடை. சரிங்களா, மிக மிக முக்கியமான கணக்குப்பா. சரியா, என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்க அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். சரிங்களா, தேர்வுல அடிக்கடி கேட்பாங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா, அடுத்த क्वेश्चन பாருங்க. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 117 ab ஈக்குவல் டு 54 எனில் a பிளஸ் b பை a மைனஸ் b காண்க. சரிங்களா, a பிளஸ் b பை a மைனஸ் b காண்க. இந்த கான்செப்ட் என்ன நமக்கு ஞாபகம் இருக்கா பாரு? a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. இந்த கான்செப்ட் இருக்கா?
பாரு, அப்ப அப்படியே அப்ளை பண்ணலாமா? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வேல்யூ என்னது? 117 பிளஸ் 2 இன்ட்டு 54. 2 54 எவ்வளவு? 108. அப்ப 117 பிளஸ் 108 கூட்ட என்ன வரும்? 117 108. சரியா? 15க்கு 5 மீதி 1 2 225. சரியா? அப்ப என்ன வரும்? 225. இங்க a பிளஸ் b பிளஸ் the whole square இருக்கு. இங்க a பிளஸ் b the whole square இருக்கு. இந்த ஸ்கொயர் இங்க போகும்போது ரூட் ஆயிடுமா? அப்ப என்ன வரும்? a பிளஸ் b ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 225. சரிங்களா? 225 ரூட் எடுத்தா என்ன வரும்? 15ன்னு வரும். சரிங்களா? 225 ரூட் எடுத்தா என்ன? 15. சரிங்களா? அப்ப a பிளஸ் b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்ப a மைனஸ் b வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? a மைனஸ் b the whole square equal to a square plus b square minus 2ab. சரிங்களா? 117 மைனஸ் 108. 117ல 108 போச்சுன்னா என்ன வரும் பாரு? 9ன்னு வரும். சரிங்களா? அப்ப என்னது? 9. அப்போ a minus b the whole square equal to 9. அப்போ a minus b equal to root 9. அப்ப என்ன வரும் நமக்கு? 3ன்னு வரும். சரிங்களா? இப்ப क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? a plus b by a minus b. a plus b என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 15. a minus b என்னது? 3. அடிக்கலாமா பாரு? 1 3 3 I 3 5. சரியா? அப்ப நமக்கான விடை என்னது? 5 என்பது சரியான விடை. சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க கண்டிஷன்? அதை பார்த்தோம்னா உனக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வருது? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க, ab கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஃபார்முலா உனக்கு ஞாபகம் வரப்போகுது. a plus b the whole square equal to a square plus b square plus 2ab. சரி, அங்க ஆன்சர் நமக்கு என்னது? 5. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. x equal to 3 plus 2 root 2 எனில் root x minus 1 by root x இன் மதிப்பு காண்க. சரிங்களா? இந்த क्वेश्चन பொறுத்தவரை கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன பண்ணலாம்? இப்போ ரூட் எக்ஸா கண்டுபிடிக்கணும் நாம. சரிங்களா? இது எப்படி எழுதலாம்? 2 plus 1 plus 2 root 2 எழுதலாம். சரியா? இப்ப பாரு, 2 எப்படி எழுதலாம்? நாம root 2 root 2 எழுதலாம். சரியா? plus 1 plus 2 root 2 a square plus b square 2ab ஃபார்முலா வந்து போச்சா? அப்ப என்ன எழுதலாம்? நாம root 2 the whole square எழுதலாம். சரியா? இங்க x இந்த ஸ்கொயர் இங்க வரும்போது ரூட்டா மாறிடும். அப்ப root x equal to root 2 plus 1. சரியா? அப்ப root x வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 1 by root x வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? 1 by root x. அப்ப 1 by root x equal to root 2 plus 1. root 2 plus 1. சரியா? கான்ஜுகேட் எடுத்துரு. root 2 minus 1 by root 2 minus 1. a plus b a minus b. அப்ப என்ன வரும்? root 2 minus 1 by root 2 square minus 1 square. சரிங்களா? root 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் நமக்கு? 2 minus 1 by root 2 minus 1. அப்ப ஆன்சர் என்ன வருது? root 2 minus 1 ன்னு வரும். என்ன வருது? root 2 minus 1 by 2 minus 1. அப்ப நமக்கு என்ன root x வேல்யூ என்ன? root 2 plus 1 minus 1 by root x ஓட வேல்யூ என்னது? minus of root 2 minus 1. சரியா? அந்த மைனஸ் உள்ள எடுத்துட்டு போயிடேன். அப்ப root 2 plus 1 minus root 2 plus 1 ன்னு வரும். சரியா? root 2 க்கு root 2 கேன்சல் பண்ணிடு. 1 plus 1 2. சரியா? அப்ப நமக்கான விடை என்னது? 2. சரியா? இந்த சம்ம பொறுத்தவரையில கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். கான்செப்டை புரிஞ்சுக்கோ. அடுத்த क्वेश्चन பாருங்க. root 6 plus root 6 plus root 6 plus etc. root 6 plus root 6 plus root 6. சரியா? இந்த மாதிரி சம் நம்ம வீடியோ நடத்திருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போயிட்டு பாருங்க. ரொம்ப எளிமையானது தான். பிளஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஃபார்முலா வந்து n into n plus 1 தான். சரியா? இப்ப 6 n into n plus 1 6 எப்படி பிரிக்கலாம்? 2 into 3. 2 3 6. நமக்கான விடை பார்த்துக்கோ. இங்க பிளஸ் கொடுத்தாங்க அப்படின்னா 3 ஆன்சர். சரியா? இங்க மைனஸ் கொடுத்தாங்க அப்படின்னா 2 ஆன்சர். சரியா? கான்செப்ட் ஒண்ணுதான். அதாவது root of 6 plus root of 6 plus etc. அதாவது இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சு அப்படின்னா கான்செப்ட் என்னது? n into n plus 1 n plus 1 தான் ஆன்சர். சரி, அடுத்த क्वेश्चन பாருங்க. 1 by 6 plus 2 3 by 4 of 1 7 by 11 வகுத்தல் 1 1 by 6. சரிங்களா? இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிராக்கெட் குள்ள இருக்கிற விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். சரிங்களா? கலப்பு பின்னத்துல இருக்கிறத பின்னமா மாத்திக்கோ. 1 by 6 பிளஸ் கலப்பு பின்னத்துல இருக்கிறத பின்னமா எப்படி மாத்துறது? மல்டிபிள் பண்ணி கூட்டிக்கணும். 4 2 8 8 3 11 by 4. சரியா? ஆஃப்னா பெருக்கல்னு அர்த்தம். சரிங்களா? 1 11 11 11 plus 7 18. அப்ப 18 by 11 வரும். சரிங்களா? பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோ. 6 7. சரியா? வகுத்தல் 7 by 6. சரிங்களா? 11க்கு 11 கேன்சல். சரிங்களா? 2 2 4 9 2 18. அடுத்து என்ன வரும்? 1 by 6 plus 9 by 2. சரியா? வகுத்தல் 7 by 6. சரிங்களா? எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் 6 எடுத்துக்கலாம். 6 1 6 6 பிளஸ் 2 6. அப்ப 3 9 27. சரிங்களா? கூட்டினா என்ன வரும்? 28 by 6. சரிங்களா? இதை மல்டிபிள் எழுதலாம். எப்படி? 6 by 7 எழுதலாம். சரிங்களா? 6க்கு 6 கேன்சல். 1 7 4 7 28. அப்ப ஆன்சர் நமக்கு என்னது? 4. சரிங்களா? இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்துட்டாங்கன்னா பயப்படக்கூடாது. சரியா? கலப்பு பின்னத்துல இருக்க பின்னமா மாத்தி அப்படியே கொண்டு வந்துருங்க. சரிங்களா?
அடுத்த கொஸ்டின் பாருங்க, 100ஐ எந்த சிறிய எண்ணால் பெருக்க அது முழு கன எண் ஆகும்? சரிங்களா, மிக மிக எளிமையான கொஸ்டின் தான் இது. சரிங்களா, 100 தானாவதுல வகுங்க. 5 எடுத்துக்கலாமா? 25 100. சரிங்களா, மறுபடியும் 5 எடுத்துக்கோ. 4 4 5 20 எடுத்துக்கோ. 2 2 4. மறுபடியும் என்ன பண்ணலாம்? 2 எடுத்துக்கோ 1. சரிங்களா, இது கனமூலம். கனமூலத்தை பொறுத்த வரையில 5 × 5 × 5. சரிங்களா, 2 × 2 × 2 இந்த மாதிரி வந்திருக்கணும் ஆக்சுவலி. சரிங்களா, இப்போ I2 10. 2 செட் வரல, இங்க ஒரு 5 வரல, இங்க ஒரு 2 வரல. அப்போ எந்த சிறிய எண்ணை கூட்ட இது முழு கனமூலமாகும்? I2 10. 10 என்ற சிறிய எண்ணை கூட்ட 100 என்பது முழு கனமூலமாகும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். 53 28 69 உடன் எந்த முழு எண்ணை கூட்டுவதன் மூலம் அது 9ஆல் மிக சரியாக வகுப்படும்? சரிங்களா, மிக மிக எளிமையான கொஸ்டின். 9 வந்து மேஜிக் நம்பர் தான். சரிங்களா, எப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். 53 28 69 இந்த எண்ணுடன் எதை கூட்ட 9ஆல் முழுசா வகுப்படும்? சரிங்களா, 9ஆல வகுக்கணும் ஒரு எண் அப்படின்னா இதனுடைய கூட்டுத்தொகை 9ஆ வரணும். சரிங்களா, அப்படி இல்லைன்னா 9ஆல வகுப்படுறதா வரணும். சரிங்களா, 9 ஓகே. 3 6 9. சரிங்களா, 8 10 வந்துடும், 9 போயிடும், மீதி 1 இருக்கும். சரிங்களா, மீதி 1 இருக்கும். சரிங்களா, 6 இருக்கு. சரிங்களா, 6 கூட எதை கூட்டினா 9? 3 கூட்டினா 9ஆ? 3 கூட்டினா 9. அப்ப அதான் ஆன்சர். இந்த எண்ணுடன் 3ஐ கூட்ட 9ஆல் மீதியின்றி வகுப்படும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் பின்னங்களில் எது பெரியது? சரிங்களா, இது மிக எளிமையான கொஸ்டின் தான். சரிங்களா, பார்த்த உடனே நீ வகுத்திருப்பான். 2/3. சரிங்களா, எப்படி வகுக்கலாம்? 0 20 வந்துடும். 6 3 18. சரிங்களா, ஒரு டிஜிட் வகுத்தா போதும். அடுத்து என்ன வருது? அடுத்து என்னது? 3/5. சரிங்களா, 0.6 வந்துடும். சரிங்களா, அடுத்து என்னது? 8/11. இது எப்படி வகுக்கலாம்? 0.70 வந்துடும். 7 11 77. அடுத்து என்னது? ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, 11/17. சரிங்களா, இது என்ன வரும்? 0.6 வரும். சரிங்களா, இருக்கிறதுல மிக பெருசு என்ன? 0.7 தான் பெருசு. அப்ப அந்த எண்ணு தான் பெருசு. 8/11 என்பது மிகப்பெரிய எண். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மதிப்பிடுக. √0.01 பிளஸ் √0.0064. சரிங்களா, பை 0.01 × 0.3. சரிங்களா, 0.0064 ரூட் எடுத்தா 0.08. சரிங்களா, அப்ப என்ன வரும் பாரு? 0.0064 ரூட் எடுக்கும் பொழுது 0.08 வரும். சரிங்களா, அப்ப √0.01 பிளஸ் 0.08. சரிங்களா, பை இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கோ. 0.01 × 0.3 மல்டிபிள் பண்ணா என்ன வரும் பாரு? 3 3 0 0 0 0 0. ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி. ஓ 0.03 வரும். சரிங்களா, இதை கூட்டிக்கோ. கூட்டினா என்ன வரும்? 0.09. √0.09 by 0.03. சரிங்களா, இது ரூட் எடுத்தா என்ன வரும்? 0.3 வரும். 3/0.03. 100ஆல மல்டிபிள் பண்ண. 100ஆல மல்டிபிள் பண்ணா மேல என்ன வரும்? மேல 30 வந்துடும், கீழே 3 வந்துடும். 1 3 1 3. அப்ப ஆன்சர் நமக்கு என்னது? 10. சரிங்களா, ஏன் 100ஆல மல்டிபிள் பண்றோம்? 100ஆல மல்டிபிள் பண்ணும்போது இது 3ஆ மாறிடும், இது 30ஆ மாறிடும். சரிங்களா, அப்ப 30/3 5 3 30. சரிங்களா, அப்ப நமக்கான விடை என்னது? 10. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 × 38 × 537 × 1256 1ஆம் இலக்க எண் என்னவாக இருக்கும்? சரிங்களா, இது ரொம்ப சிம்பிள். அனைத்தையும் மல்டிபிள் பண்ணணும், அவ்வளவுதான். 3 × 38. சரிங்களா, 3 8 24. 24க்கு 4 மீதி 2 3 9 9 + 2 11. சரிங்களா, இன்ட்டு 537. சரிங்களா, 7 4 28க்கு 8. சரியா, மீதி 2 7 9 7. சரிங்களா, 3 4 12க்கு 2 மீதி 1 1 3 3 3 1 4 3. சரிங்களா, கூட்டிக்கோ. 8 10 11க்கு 1 மிச்சம் 1 11 12க்கு 2 மிச்சம் 1. சரிங்களா, அடுத்து என்ன மல்டிபிள் பண்ணணும்? இன்ட்டு 12 56. 6 8 48. 48க்கு 8 மீதி 4. அப்ப பாத்துக்கோ, இது அடுத்து தான் நமக்கு வரப்போகுது. அப்ப 8 தான் கடைசி முதலாம் இலக்க எண். அப்ப 8 தான் என்னவா வரும்? நமக்கு முதலாம் இலக்க எண்ணா வரும். அப்ப இதற்கான விடை என்னது? 8 என்பது சரியான விடை. சரிங்களா, அடுத்த வினா பாருங்க. பின் வருவனவற்றில் எந்த எண் 4ஆல் சரியாக வகுபடாது? சரிங்களா, 4ஆல் சரியா வகுப்படும் அப்படின்னா கடைசி 2 இலக்க எண் இரட்டைப்படை எண்ணா இருக்கணும். சரிங்களா, கடைசி 2 இலக்க எண்கள் வந்து இரட்டைப்படை எண்ணா இல்ல அப்படின்னா 4ஆல் வகுப்படாது. சரிங்களா, ஏ ஆப்ஷன் பாத்துக்கோ. கடைசி 2 இலக்கம் வந்து 02. சரிங்களா, பி ஆப்ஷன் வந்து 24. சி ஆப்ஷன் வந்து 12. டி ஆப்ஷன் வந்து 36. சரிங்களா, இது இரட்டைப்படை எண்ணா இருக்கு. 36 இரட்டைப்படை எண் தானே? இரட்டைப்படை எண்ணா இருக்கு, 4ஆல் வகுப்படும். 12 இரட்டைப்படை எண்ணா இருக்கு, 4ஆல் வகுப்படும். 24 இரட்டைப்படை எண்ணா இருக்கு, 4ஆல் வகுப்படும். 2 வந்து இரட்டைப்படை எண் கிடையாது.
சரிங்களா? கான்செப்ட் என்னது? கடைசி 2 இலக்கம் இரட்டைப்படை எண்ணா இருக்கணும். சரிங்களா? இது ஒரு இலக்கம் தான் இரட்டைப்படை எண்ணா இருக்கு. அப்போ இதுதான் 4 ஆல் வகுப்படாது. சரிங்களா? அப்ப நமக்கான ஆன்சர் என்னது? ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர். சரிங்களா? கான்செப்ட புரிஞ்சுக்கோ. 4 ஆல் ஒரு எண் வகுப்பட வேண்டும் அப்படின்னா கடைசி 2 இலக்கம் இருக்கு இல்லையா, இது இரட்டைப்படை எண்ணா இருக்கும். சரிங்களா? அவ்வாறு இரட்டைப்படை எண்ணாக இருக்கும் பட்சத்தில் அது 4 ஆல் வகுப்படும். சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்களேன். சிம்பிளிபிகேஷன் சுருக்குக என்ன கொடுத்திருக்காங்க? 5 பிளஸ் பிராக்கெட் ஆஃப் 9 மைனஸ் 6 மைனஸ் பிராக்கெட் ஆஃப் 3 மைனஸ் 2. சரியா? நமக்கு தெரியும் போர்ட் மாஸ்லாம். போர்ட் மாஸ். சரிங்களா? முதல்ல இருக்கிறது பிராக்கெட்டுக்குள்ள பண்ணணும். சரியா? பிராக்கெட்டுக்குள்ள பண்ணா என்ன வரும்? நமக்கு 1 வரும். சரியா? -1 9 மைனஸ் 6. சரிங்களா? இது பிராக்கெட் ஆயிடுச்சு. கூட்டிக்கோ. 9 மைனஸ் 7 எழுதணும்டா. 7 தான். அப்ப ஆன்சர் நமக்கு என்ன வரும்? இங்க 2 வரும் பிளஸ் 5. சரியா? அப்ப நமக்கான விடை என்னது? 7. அப்ப நமக்கான விடை என்னது? 7. சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.